எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சோதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை நின்று பரிவோடு மகிழ்ந்து அரிசயம் என்று. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 20/12/2025. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடங்கள் வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று பாத்தீங்கன்னா சூலம் கிழக்கு திசை, தயிர் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. இன்றைய திதி அமாவாசை திதி காலை 7 மணி 54 நிமிடம் வரை, பின்பு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், யோகம் கண்டம் நாம யோகம் மாலை 4 மணி 50 நிமிடம் வரை, பின்பு விருத்தி நாம யோகம். கரணம் நாகவ கரணம் காலை 7 மணி 54 நிமிடம் வரை, பின்பு கிம்ஸ் துக்குணம் கரணம். சந்திராசிரமும் கீர்த்திகை நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம ராஜநிலையோட எண்ணெய் பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு 25 ரூபா தான் வரும், 20 ரூபா அல்லது 25 தான் வரும். அதை பயன்படுத்தி மணிக்கட்டில் எழுதுங்க. உங்க ராசிக்கு உண்டான நம்பர் எழுதும் போது உங்களோட தேவை, உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதுங்க. அதுவும் பாசிட்டிவா தான் நினைக்கணும். கடன் அடையணும்னு சொல்லக்கூடாது, நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்லணும். நோய் இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆரோக்கியமாக வாழ்றேன் அப்படின்னு சொல்லணும். குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடாது, குடும்பத்துல பிரச்சனை சரியாகணும் இப்படிலாம் வேண்டிக்குவாங்க மக்கள். அதுக்கு பதிலாக குடும்பத்தோடு ஒற்றுமையா இருக்கிறோம், இதெல்லாம் பாசிட்டிவ். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல தான் அடங்கியிருக்கு விஷயமே. ஓகேங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 97. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. இந்த எண்களை மனதார நினைச்சிட்டு எழுதிட்டு வாங்க, நிச்சயமாக வெற்றிய வாய்ப்பு அதிகமா உண்டு. ஜோதிட குறிப்பில் 2026 ராசி பலன் 12 ராசி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு துலா ராசியோட தொடர்ச்சி பார்க்க போறோம். ஓகேங்களா? துலா ராசியில் நேற்றுக்கு இளைய சகோதரன் வரைக்கும் பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாய் 4ஆம் இடம்ங்கிறது தாயின்னு சொல்ல போறோம். ஸோ இவங்களோட துலா ராசியில பிறந்த ஒரு நபர், அவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா பணம் பொருள் தேடி போகணும், அது வேலைக்கு தேடி போறது, வேலையை தேடி வர்றது, கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது நார்மலா இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் இயல்பு தான். அதுல இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? காசு பணம் நகை நட்டு எல்லாம் சேர்த்து வைக்கணும் குழந்தைங்களுக்காண்டி அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி வந்துச்சுன்னா உடனே செஞ்சிடணும். இல்லைன்னா மருத்துவ செலவு கொண்டு போய் விட்டுரும். அம்மாவுக்கு டக்குன்னு ஒரு அமௌண்ட் வருதுங்களா, டக்குன்னு ஒரு 1000 1500 வருதா, ஒரு வெள்ளியை எடுத்து வைக்கிறது, ஒரு 5000 வருதா, ஒரு கிராம் தங்கம்
தங்கத்தோட விலை அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் உங்களால் முடியும் போதெல்லாம் இதெல்லாம் சுப செலவுகள்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா விரைய செலவு வந்து தடுக்கப்படும். அப்படி இல்லையா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டக்குன்னு அதுல போய் பணத்தை போட்டுறணும். கையில வச்சுக்கவே கூடாது, செலவாகிட்டே இருக்கும். வீட்லயும் வச்சுக்க கூடாது, பேங்க்ல வைக்க கூடாது. அதுக்குள்ள போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விரைய செலவுங்கிறது தடுக்கப்படும். போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, அக்கௌண்ட் வச்சுக்கிறது. அதே மாதிரி இவங்களோட அம்மா வந்து யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க, தன்னிச்சையா தான் இருப்பாங்க. சொந்த கால சுய முயற்சியில தான் வெற்றி அடையணும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இந்த துளாராசியில பிறந்தவங்களோட தந்தை வந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகத்தை வந்து கொடுத்துரும் கண்டிப்பாக. ஏன்னா தாய் தன்னிச்சையா தான் வாழணும்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. தன்னிச்சையான என்ன அர்த்தம், கணவனை விட்டு பிரிஞ்சு வாழணும். அப்ப பிரிவினா ஆட்டோமேட்டிக்கா கணவர் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு வந்து போவாங்க. இவங்களோட குலதெய்வம் வந்து நல்ல சக்தி வாய்ந்ததா இருக்கு. துளாராசியில பிறந்தவங்களுக்கு குலதெய்வ அருள்லாம் கண்டிப்பாக நிச்சயமா கிடைக்கும். துளாராசியில பிறந்தவங்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில், திருமணமாகி குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன விபத்துக்கள், காயங்கள் வந்து ஏற்படும். அப்ப அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு குழந்தைய தத்து கொடுத்து வாங்கணுமா கேட்கணும். அதாவது 8 வயசுக்குள்ளார குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில். ஓகேங்களா, துளாராசியில் ஒருத்தவங்க பிறந்து அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அமைப்பை பார்த்துக்கணும் நமக்கு. ஓகேங்களா, இவங்களோட தந்தைக்கு வந்து தொழில் அமைப்பு, வேலையில வந்து ஒரு மன திருப்தி வந்து ஏற்படும். அதாவது ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க, அதை வந்து லாஸ் ஆகி வேற ஒரு தொழில் போய் செஞ்சிட்டு இருப்பாங்க. மீண்டும் அந்த பழைய தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். இவங்க தந்தை வந்து எந்த தொழில் வேணான்னு விட்டுட்டு போனாங்களோ அதே தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு வரும். அல்லது வேலையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலை வந்து ஒரு இடையூறுகள் இருந்துச்சுன்னா அந்த இடையூறுகள் எல்லாமே நீக்கப்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இவங்களோட ஃபேமிலியில வந்து ஆண்களுக்கு வந்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், கிட்னி சார்ந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டு. அதனால கொஞ்சம் சாப்பாட்டுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டம், இந்த ஜிப்பு போடும்போது உயிர் நாடுல மாட்டிக்கிறது, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும், கொஞ்சம் பார்த்துக்கணும். இடம் மாற்றங்கள் வந்து ஏற்படும். துலா ராசியில உள்ளவங்களுக்கு வந்து இடம் மாற்றம், வீடு மாற்றம் எல்லாமே வந்து நடக்கும். மேக்சிமம் இவங்க வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க இந்த ஆண்டு. அவங்களோட மனைவி பேச்சு, நண்பர்கள், உறவினர்கள் பேச்செல்லாம் கேட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவாங்க துளாராசி. ஆனா கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் உண்டு. கண்டிப்பாக இடத்தை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. இவங்களுக்கும் துளாராசிக்கும் திருமணம் ஆயிருந்தா அவங்க மாமியாருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால வந்து ஒரு சண்டை சச்சரவுகள் உருவாகும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேச்சுல. தொழில் செய்யறதுக்காண்டி மனைவியோட நகையை வாங்கி அடமானம் வைக்கிறது, நகை விற்கிறது, அல்லது மனைவி வகை சொத்தை வந்து வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து துளாராசிக்கு வந்து ஏற்படும். அதனால நீங்க தொழில் செய்யலாமா அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கரையில் உள்ள ஜோசியத்தை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. அதுவும் என்ன தொழில் செய்ய போறீங்க என்னங்கிற மாதிரினா ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதை கேட்டு அது உங்க ஜாதகத்துக்கு செட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து பண்ணணும். அவசரப்பட்டு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா, துளாராசியில உள்ளவங்களுக்கு. அதே மாதிரி இவங்களோட துளாராசியில இருக்க தந்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சாந்தமான குணமா இருப்பாங்க. தெய்வ நம்பிக்கை உண்டு. இஷ்ட தெய்வத்தோட அருள், குரு கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இவங்களுக்கு புண்ணிய காரியங்கள் செய்வாங்க. துளாராசியில பிறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அப்பாக்கு இப்போ நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அவங்களோட தந்தைக்கு வந்து குலதெய்வத்தோட அருள், இஷ்ட தெய்வம், அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர், பெருமாள் போட்டோ, முருகன் போட்டோ, கிருஷ்ணன், இந்த மாதிரி ஏதோ ஒரு தெய்வம் போட்டோ வச்சு வழிபாடு பண்ணுவார். அந்த இஷ்ட தெய்வத்தோட அருள் வந்து இவங்க தந்தைக்கு வந்து நிச்சயமாக இந்த ஆண்டு வந்து கிடைக்கும். புண்ணிய காரியங்களை வந்து செய்வாங்க. சின்னதா ஒரு வாகன விபத்தை தந்தை சந்திப்பாங்க, கண்டம் வந்து தப்பிச்சிருவாங்க, பயப்பட வேண்டாம். இந்த துளாராசியில பிறந்தவங்க அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விரக்தியா இருக்கும். குடும்பத்தோட கொஞ்சம் விலகி இருப்பாங்க, பொறுப்பு இல்லாதவங்களா இருப்பாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு தான் போகும். எதுலையும் ஈடுபாடு இல்லாதவங்க, பற்றற்றவங்க இருப்பாங்கன்னு சொல்லணும். ஓகேங்களா, ஏன்னா அதுல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாமியார் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த ஆண்டு வந்து இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி துளாராசியில பிறந்தவங்களுக்கு வந்து தாய் வழி, தாத்தா பாட்டினால வந்து லாபங்கள் உண்டு. அம்மா வழி சொந்தத்தினால லாபங்கள் வந்து உண்டு. இவங்களோட ஆசைகள் நிறைவேறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் உண்டு. சின்ன சின்ன ஆசைகள்லாம் ஒண்ணு நடக்கும், பெரிய லெவல் ஆசைன்னா கொஞ்சம் தடை ஏற்படும். பழைய பொருட்கள் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த காதல் அமைப்பெல்லாம் வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கக்கூடிய காலங்கள் வந்து உண்டு. பழைய பொருட்கள்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்து ரிமைண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது துளாராசிக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு மாணவர்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு துளாராசிக்கு வந்து பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.